ஒரு பேரரசன், 10 தலைகள் இல்லாத 10 குணங்களுள்ள ஒரு மனிதன். இந்த கதையோட முடிவுல ராவணன் செத்து போவான்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அவன் ஏன் செத்தான், எதுக்காக செத்தான்? அவனை கொன்னது ராமனோட அம்பா இல்ல அவனையே சுத்தி வளைச்ச விதியா? இதுதான் ராவணனோட கதை. இந்த கதையை நாங்க சொல்ற விதம் பிடிச்சிருந்தா கடைசி வரைக்கும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அழுத்துங்க. ஆரம்பிக்கலாமா? இலங்கையை ஆண்ட அரசன் குபேரன். அவனோட அப்பா விஸ்ரவ முனிவர். ஆனா குபேரனோட தாய் இறந்த பிறகு விஸ்ரவர் 2ஆம் தாரம் புரிஞ்சார். அசுர குல பெண் கைகேசி. கைகேசிக்கு 4 பிள்ளைகள் பிறந்தாங்க. 3 ஆண் பிள்ளைங்க, ஒரு பெண். குபேரனை அரசனை ஆக்கிட்டு கைகேசியும் அவளோட பிள்ளைகளையும் வறுமையிலேயே விட்டுட்டு விஸ்ரவர் ஊரை விட்டே போயிட்டார். ஒரு மழை நிறைஞ்ச இரவு, குடிசை காத்துல ஆடுது. பிள்ளைகள் பசியால அழுகுறாங்க. அன்னைக்கு தாய் ஒரு முடிவெடுக்கிறான். தன்மானத்தை விட்டு அரண்மனைக்கு போய் சொந்த மகனான குபேரன் முன்னாடியே பிச்சை கேட்கிறா. பதிலா கிடைச்சது பிச்சைக்காரங்க வரிசையில நிக்க வச்சு மத்தவங்களுக்கு போட்ட அதே தர்மம். கண்ணீரோட திரும்பி வர்ற வழியில தாய் தன் மூத்த மகனை பார்க்கறா. கண்ணுல நெருப்பு. அவன் அம்மா கிட்ட ஒரு வாக்கு கொடுக்கறான். அம்மா, ஒரு நாள் இந்த அரண்மனை நம்ம கைக்கு வரும். நம்மள துரத்துன மாதிரியே இந்த அரசனை நான் இந்த மண்ணையே விட்டு ஓட வைப்பேன். பசியால மெலிஞ்சு சுருள் முடியோட நின்ன அந்த 10 வயசு பையனோட பேரு ராவணன். வருடங்கள் ஓடுது. ராவணனும் தம்பிகளான கும்பகர்ணனும் விபீஷணனும் வளர்ந்து பெருசாகிறாங்க. 3 பேருமே வேற வேற மனுஷங்க. ராவணன் ஒரு போர் குதிரை, கும்பகர்ணன் ஒரு நடமாடும் மலை, விபீஷணன் ஒரு அமைதியான பிராமண வீரன். ஒரு நாள் ராவணனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அசுர குலத்தின் கடைசி பேரரசன் மகாபலி வாமனனால் ராஜ்யத்தை இழந்து வடநாட்டு காடுகள்ல ஒளிஞ்சு வாழ்றார். அந்த ஒரு நபரை தேடி ராவணன் தன் 2 தம்பிகளோடு ஒரு இரவு யாருக்கும் தெரியாம கட்டுமரத்துல கடலை கடக்கிறான். கரையில நிக்கிற தாய் கைகேசிய பார்த்து குபேரனோட ஒரு வீரன் கேலி பண்ணி சிரிக்கிறான். இன்னைக்கு ராத்திரியே கடல்ல செத்துருவீங்க. கும்பகர்ணன் அவனை அடிக்க ஓடுறான். ஆனா ராவணன் தடுக்கிறான். இப்போ இல்ல, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். அதுதான் ராவணனோட முதல் பாடம். கோபத்தை கட்டுப்படுத்தி சரியான நேரத்துக்காக காத்திருக்கிறது. பல மாதங்கள் காடு, மலை, திருடர்கள், மிருகங்கள் எல்லாத்தையும் தாண்டி கடைசியா ஒரு நாள் 30 பேர் கொண்ட ஒரு படை இவங்களை மடக்கி பிடிக்கிறது. கண் கட்டி ஒரு குகைக்குள் கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு பாறை சிம்மாசனத்தில் 70 வயசு நிறைஞ்ச வெள்ள தாடி ராஜ கம்பீரத்தோட ஒரு உருவம் மகாபலி. நான் ராவணன், இலங்கையை மீட்டு அசுர குலத்தை மீண்டும் உயர்த்த வந்திருக்கிறேன் என்று சொல்ற இளைஞனை மகாபலி பார்க்கிறார். உன் கண்ணில் இருக்கும் நெருப்பு சின்னதுதான், ஆனா காத்து சாதகமா அடிச்சா அது ஒரு பெரிய தீயா மாறும் என்று சொல்லி 4 வருட போர் பயிற்சிக்கு பிறகு 500 வீரர்களோட ராவணனை இலங்கைக்கு அனுப்புகிறார். புறப்படும் முன் ராவணன் மகாபலிக்கு முன்னாடி நின்று சொல்கிறான், இந்த அசுர குலத்துக்காக நான் கடைசி வரை போராடி வீர மரணம் அடைவேனே தவிர உங்களைப் போல ஓடி ஒழிய மாட்டேன். 500 வீரர்களும் வாள் தட்டி ஆரவாரம் செய்கிறார்கள். காடே அதிர்கிறது. இலங்கையை பிடிக்க ராவணன் போட்ட திட்டம் தந்திரமானது. வியாபாரிகள் வேடத்தில் நுழைந்து திடீர் தாக்குதல். அதிர்ஷ்டவசமா இலங்கையிலேயே ஒரு உள்நாட்டு புரட்சி வெடிக்கிறது. அதை பயன்படுத்தி ராவணன் படை தாக்குதல் நடத்துகிறது. குபேரன் தப்பி ஓடுகிறான். ராவணன் இலங்கையின் அரசனாக முடிசூட்டப்படுகிறார். ஆனா அரியணை என்பது எளிதானது இல்லை. குபேரன் தப்பிக்கும் போது கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டான். வெளியில் காத்திருக்கும் ஆபத்து விஜயன், அதாவது கடலின் அரசன், ஒரு கடற்கொள்ளையன். இவனுக்கு பணம் கொடுக்காம இலங்கை கப்பல்கள் கடலில் பயணிக்கவே முடியாத நிலை. ராவணனுக்கு இது பிடிக்கல. மக்களை காயப்படுத்தி இவனுக்கு பணம் கொடுக்க வேண்டியது அவமானமா தோணுது. அதனால் ஒரு அமாவாசை இரவில் வெறும் 20 வீரர்களோட கத்திய வாயில கவ்விக்கிட்டு கடல் நீந்தி விஜயனோட கப்பலை தாக்குகிறான் ராவணன். நீருக்கு நீர் சண்டையில் விஜயனை தோற்கடிக்கிறான். எல்லாரும் விஜயனுக்கு மரண தண்டனை கொடுக்க சொல்கிறார்கள். ஆனால் ராவணன் மாறா முடிவை எடுக்கிறான். விஜயா, இன்று முதல் நீ இலங்கை கப்பற்படையின் தளபதி மட்டுமில்ல, என்னுடைய நண்பன். ஒரு எதிரியை நண்பனாக்கும் ராவணனோட இந்த குணம் பிற்பாடு அவனோட வாழ்க்கையிலேயே திரும்ப திரும்ப வரும் ஒரு அம்சம். கதை இன்னும் நிறைய இருக்கு. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. இலங்கையின் பொறியியல் வல்லுநர் மயன் மகள் மண்டோதரி அழகும் அறிவும் நிறைஞ்ச பெண். ராவணன் அவளை பார்க்காமல் தவிர்த்தாலும் விதி வேற மாதிரி இருந்தது. இருவருக்கும் இடையே ஒரு அன்பு உருவாகி திருமணம் நடக்கிறது.
இலங்கை ராவணன் கையில் மாறத் தொடங்குகிறது. உலகின் மிகப்பெரிய பணக்கார நாடு. இலவச கல்வி, இலவச மருத்துவம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடே இல்லாத ஒரு புது சமூகம். இதுதான் அவன் பசியில் வளர்ந்தபோது கண்ட கனவு. ஆனா ராவணனுக்கு இன்னொரு பெரிய கனவும் இருந்தது. இந்தியா முழுவதையும் அசுர குலத்தின் கீழ் கொண்டு வருவது. 1,00,000 வீரர்களோட படையெடுப்பு புறப்படுகிறான். இந்த பயணத்தில் தான் அவனுக்கு ஒரு நண்பன் கிடைக்கிறான். வானரர்களின் அரசன் வாலி. இருவருமே ஒரே கதை. அவமானப்பட்ட இனத்துக்காக மேலெழுந்தவர்கள். 2 பேரும் நீருக்கு நீர் கப்பி சண்டை போட்டு கடைசியில் நண்பர்களாகிறார்கள். இந்த நட்பு பிற்காலத்தில் ராவணனுக்கே மிகப்பெரிய வலியாக மாறப்போகிறது என்பது அவனுக்கு அப்போது தெரியாது. ராவணன் போருக்கு போன சமயத்தில் மண்டோதரிக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. ஜோதிடர்கள் அந்த குழந்தையின் ஜாதகத்தை பார்த்து, இந்த குழந்தையால் தான் இலங்கை அழியும், இந்த குழந்தையால் தான் அசுர குலத்துக்கே முடிவு, இந்த குழந்தையின் தந்தையே ராவணனே இதனால் தான் இறப்பான். தாயின் மனசு நொறுங்குகிறது. ஆனா குழந்தையை கொல்ல அவளால் முடியல. அதனால் ரகசியமா ஒரு நம்பிக்கையான ஆளிடம் கொடுத்து தூரத்து தேசத்தில் விட்டுவிடச் சொல்கிறாள். வழியில் நடந்த ஒரு விபத்தில் அந்த குழந்தை ஒரு காட்டு பாதையில் மிதிலை நாட்டு அரசன் ஜனகனுக்கு கிடைக்கிறது. அவளுக்கு அவர் வைத்த பேர் சீதை. ராவணன் திரும்பி வரும்போது தன் மகள் காய்ச்சலால் இறந்து விட்டதாக மண்டோதரி பொய் சொல்கிறாள். ராவணன் அந்த சோகத்தை உள்ளுக்குள் அடக்கிக் கொண்டு வருடக்கணக்கில் வாழ்கிறான். 19 வருடங்களுக்கு பிறகுதான் மண்டோதரி தூக்கத்தில் பேசும் ஒரு வார்த்தையிலிருந்து ராவணனுக்கு உண்மை தெரிய வருகிறது. என் மகள் உயிரோடு இருக்கிறாள். உண்மை தெரிந்த ராவணனுக்கு கோபமோ துக்கமோ எதுவும் நீடிக்கவில்லை. வெறும் ஒரே ஒரு ஆசை, மகளை பார்க்க வேண்டும். மயன் கண்டுபிடித்த யாரும் இதுவரை பறக்க தைரியப்படாத ஒரு பரிசோதனை விமானத்தில், புஷ்பக விமானம், ராவணன் தானே ஏறி மிதிலைக்கு பறக்கிறான். அங்கு போய் சேரும்போது தெரிகிறது, அன்று சீதைக்கு சுயம்வரம். ஒரு பெண்ணை போட்டியில் பரிசாக வைக்கும் இந்த வழக்கத்தை ராவணன் வெறுக்கிறான். ஆனா தன் மகளை நேரடியாக பார்க்க மாறுவேடத்தில் அந்த சபைக்குள் நுழைகிறான். வில்லை யாராலும் தூக்க முடியவில்லை. கடைசியில் அயோத்தியின் இளவரசன் ராமன் வந்து அந்த வில்லை உடைத்து சீதையை மணக்கிறான். மகளுக்கு ஒரு நல்ல கணவன் கிடைத்ததாக எண்ணி மகிழ்ச்சி அடைந்தாலும் ராமனின் தம்பி லக்ஷ்மணனின் கடுமையான முகத்தை பார்த்து ஏதோ ஒரு அமைதியற்ற உணர்வு ராவணனுக்கு வருகிறது. ராமன் தன் தந்தையின் வாக்கை நிறைவேற்ற 14 வருட வனவாசத்திற்கு புறப்படுகிறான். சீதையும் லக்ஷ்மணனும் உடன் செல்கிறார்கள். இதை கேட்ட ராவணனுக்கு எரிச்சல் வருகிறது. ஒரு பேரரசனின் மகளை இப்படி காடு காடா அலைய வைக்கிறார்களே என்று. அப்போது ஒரு நாள் ராவணனின் தங்கை சூர்பனகை உடல் முழுவதும் இரத்தத்துடன் அரண்மனைக்கு ஓடி வருகிறாள். மூக்கும் மார்பும் வெட்டப்பட்டிருக்கிறது. காட்டில் ஒரு அழகான பெண்ணை பார்த்து என் அண்ணனை மணக்கச் சொன்னேன், அதற்காக ஒருவன் என்னை வெட்டிவிட்டான் என்கிறாள். ராவணனுக்கு புரிகிறது, இது நடந்தது ராமன், லக்ஷ்மணன், சீதை இருந்த அதே காட்டில். சூர்பனகை பொய் சொல்கிறாள் என்று தெரிந்தாலும் ஒரு அசுரக்குல பெண்ணுக்கு நடந்த இந்த கொடூரத்தை பார்த்து ராவணன் மனசில் ஒரு பயங்கரமான கேள்வி எழுகிறது. நாளை என் மகள் சீதை ஒரு அசுரக்குல பெண் என்று தெரிந்தால் அவளுக்கும் இதே கதிதானா? இந்த பயம்தான் ராவணனை ஒரு பேரரசனிலிருந்து ஒரு தந்தையாக மாற்றுகிறது. அவன் யோசிக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், சீதையை பாதுகாப்பாக தன் கண் பார்வையில் வைத்திருக்க வேண்டும். புஷ்பக விமானத்தில் மீண்டும் காட்டுக்கு பறக்கிறான். அவனுடன் வந்த நண்பன் மாரிசன் ராமனும் லக்ஷ்மணனும் கவனத்தை திசை திருப்ப ஒரு மானாக மாறுவேடம் போட்டு அவர்களை தூரமாக இழுத்து செல்கிறான். ஆனா அந்த தியாகத்தில் மாரிசன் உயிரிழக்கிறான். தனியாக இருந்த சீதையை என்னுடன் வா என்று அழைத்த ராவணனை பயந்து எதிர்த்த சீதையை அவளுக்கு புரியாத ஒரு தந்தையின் பயத்தோடு ராவணன் தூக்கி கொண்டு போகிறான். இலங்கை வந்ததும் சீதை ராவணனை ஏற்கவே மறுக்கிறாள். அரண்மனையில் நுழையாமல் தோட்டத்தில் ஒரு அசோக மரத்தடியில் உட்கார்ந்து என் கணவன் வரும் வரை நான் அங்கேயே இருப்பேன் என்று அழுகிறாள். மண்டோதரிக்கு பயம். ஜோதிடர்களின் வாக்கு நினைவுக்கு வருகிறது. கணவனிடம் கெஞ்சுகிறாள், நாளை என் மகளை அவளது கணவன் ராமனிடமே அனுப்பி வைக்கிறேன். இனி எல்லாம் அவளுடைய தலைவிதிப்படி நடக்கட்டும். ஆனா அந்த இரவே ராவணனுக்கு தன் உயிர் நண்பன் வாலி கொல்லப்பட்ட செய்தி வருகிறது. கொன்றது ராமன், மறைந்திருந்து அம்பு எய்து. கோபம் தலைக்கேறுகிறது. அதே நேரத்தில் சொந்த தம்பி விபீஷணன் ராமனை கடவுள் என்று நம்பி படையையே கூட்டிக் கொண்டு எதிரி பக்கம் போய் சேர்ந்து ராவணனுக்கே சவால் விடுகிறான். இலங்கையின் மொத்த படையும் இப்போது எதிரி பக்கம். ராவணனிடம் இருப்பது வெறும் 50,000 வீரர்கள். ஆனா அரண்மனை வாசலில் திரண்ட மக்கள், ஆயுதம் கிடைத்த ஒவ்வொருவரும்
ராவணனுக்காக போருக்கு தயாராகிறார்கள். ராவணன் அவர்களிடம் சொல்கிறான், இது நான் ராமனின் மனைவியை கடத்தி வந்ததற்கான போர் இல்லை. இது 2 கலாச்சாரங்களுக்கு இடையேயான போர். நீங்கள் என்னுடன் இருக்கும் வரை நான் பின்வாங்க மாட்டேன். போர் ஆரம்பமாகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பலியை எடுத்துக் கொள்கிறது. முதலில் தளபதி வஜ்ரன், பிறகு தன் உயிரையே கொடுத்து ராமனை ஓரிரு நாட்களுக்கு தடுத்து நிறுத்திய முதிய தளபதி பிரகஸ்தன். பிறகு மதுபோதையில் இருந்து எழுந்து யானையின் மேல் ஏறி எதிரிகளை சிதற அடித்த ராவணனின் சொந்த தம்பி கும்பகர்ணன் ராமனின் அம்பால் கடலில் விழுந்து சாகிறான். இறுதியாக ராவணனின் மகன் இளவரசன் மேகநாதன் ராமனையும் லக்ஷ்மணனையும் நாகாஸ்திரத்தால் மயங்க வைத்து அசுர படைக்கு வெற்றியை தேடித் தந்த வீரன் ஒரு சிவன் கோயிலில் போரின் நியதிகளை மீறி பின்னால் இருந்து வெட்டி கொல்லப்படுகிறான். ஒவ்வொரு இழப்பும் ராவணனை உடைத்தது. ஆனால் அவன் நிற்கிறான். தன் மகனையும் தம்பியையும் இழந்த ராவணன் கடைசி போருக்கு தேர் இல்லாமல் தன் நம்பிக்கையான குதிரையில் புறப்படுகிறான். மழை பெய்கிறது, மின்னல் வெட்டுகிறது. நெருப்பு சுவரை தாண்டி ராமனை நேருக்கு நேர் சந்திக்க வெறியோடு பாய்கிறான். வழியில் ஒரு சின்ன பையனை பார்க்கிறான். பசியால் வாடி அண்ணா பசிக்குது என்று கத்துகிறான். அந்த குரல் ராவணனை 50 வருடங்கள் பின்னால் இழுத்துச் செல்கிறது. தானே ஒரு காலத்தில் அப்படி பசியால் அழுதவன் ஒரு நொடி தயங்குகிறான். அந்த பையன் உண்மையில் தன் தம்பி விபீஷணன். மாறு வேடத்தில் அவனை பின்னாலிருந்து வாளால் குத்த வந்தவன் என்று தெரியும் போது ராவணன் அவனை கொல்லாமல் உதைத்து விலக்கி விடுகிறான். அந்த ஒரு நொடி தயக்கம்தான் விலையாகிறது. ராமனும் லக்ஷ்மணனும் அம்புகளால் அவனை துளைக்கிறார்கள். அசுரகுல பேரரசன் ராவணன் தன் 60வது வயதில் போர்க்களத்தில் வீர மரணம் அடைகிறான். இலங்கை வீழ்கிறது. விபீஷணனுக்கு முடிசூட்டப்படுகிறது. ஆனால் ராமன் திரும்பி வந்ததும் சீதையின் கற்பை நிரூபிக்க வேண்டும் என்று பிராமணர்கள் கோருகிறார்கள். மக்கள் முன்னால் நெருப்பு மூட்டப்படுகிறது. சீதை ராமனை பார்க்கிறாள். ராமன் தலை குனிந்து நிற்கிறான். மழை தூரத் தொடங்குகிறது. வானத்தில் இடி முழங்குகிறது. சீதை ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டு நெருப்பில் குதிக்கிறாள். அந்த நொடியே ஒரு மழை பொழிந்து நெருப்பை அணைத்து விடுகிறது. அவளை காப்பாற்றியது நெருப்பு அணைந்ததா இல்லை அவள் கடைசியாக சொன்ன அந்த வார்த்தைகளா என்பது யாருக்கும் தெரியாது. ஆனா தூரத்தில் கண்ணீரோடு நின்ற மண்டோதரி மட்டும் அதை கேட்டாள். சீதை சொன்ன கடைசி வார்த்தைகள், அப்பா என்னை மன்னித்திடுங்க. ராவணன் யார்? பேரரசனா, அரக்கனா, இல்லை தன் மகளை பாதுகாக்க முடியாத ஒரு தந்தையா? அவனுடைய தவறுகள் இருந்தன. அவனுடைய கோபம், அவனுடைய பிடிவாதம், இவை எல்லாமே அவனை அழித்தன. ஆனா அவனுடைய கதை நமக்கு காட்டுவது ஒரு விஷயம். எத்தனை பெரிய பேரரசை கட்டினாலும் ஒரு தந்தையின் இதயம் அவனுடைய மகளுக்காகவே துடிக்கும். இந்த கதையை நீங்க எப்படி பாத்தீங்க? ராவணன் ஒரு வில்லனா இல்லை ஒரு தவறான வழியில் நடந்த நாயகனா? கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற இன்னும் நிறைய மறைக்கப்பட்ட கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.